நமது கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதியின் வேட்பாளர் வெற்றி சின்னமாகிய பரிசுப்பட்டி சின்னத்திலே போட்டியிடுகின்ற வேட்பாளர் அருமை சகோதரர் கணேஷ்குமார் அவர்களை நீங்கள் பரிசுப்பட்டி சின்னத்திலே வாக்களித்து மாபெரும் வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன். நமது பகுதி போலவே தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள பெரியவர்களும் தாய்மார்களும் இளைஞர்களும் எல்லா இடங்களிலுமே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை அம்மாவின் தொண்டர்களால் இயங்குகின்ற இந்த இயக்கத்தை மாபெரும் ஆதரவு அளித்து ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவதற்கு நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் தகுந்த இயக்கம் என்பதை தீர்மானித்து செல்கின்ற இடங்களில் எல்லாம் நமக்கு ஆதரவு அளிக்கிறார்கள். அதனால்தான் மற்ற கட்சிகள் கூட்டணிகள் அவர்கள் கூட்டணி அமைத்து 40 தொகுதிகளை பிரித்துக் கொண்டு நிற்கிறார்கள். ஆனால் அம்மா வழியிலே நாம் 40 தொகுதிகளிலே 39 தொகுதிகளிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் மத்திய சட்டை தொகுதியில நம்மளது தோழமை இயக்கமாகிய எஸ்டிபி இயக்கமும் போட்டியிடுகிறது. 40 தொகுதிகளிலும் புதிய சின்னம் தான் நமது சின்னம், பரிசுப்பட்டி சின்னம். இந்த கிஃப்ட் சின்னம் 40 பாராளுமன்ற தொகுதிகளிலும் பாண்டிச்சேரி உட்பட 19 சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் போட்டியிடுகின்ற சின்னம். இந்த மாபெரும் மக்கள் இயக்கத்தை சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை, இங்கே ஓசூரிலிருந்து அங்கே திருப்பதி வரை, இங்கே இந்த இயக்கம் தமிழகம் முழுவதும் பறந்து விருந்து கிளைகள் இல்லாத ஊரே இல்லை என்கின்ற அளவிற்கு வளர்ந்திருக்கின்ற, அதுவும் ஓராண்டுக்குள் வளர்ந்திருக்கின்ற இந்த மாபெரும் இயக்கத்திற்கு ஒரு சுழற்சி நிலையிலே இந்த இயக்கத்தை கட்சி அல்ல இது என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி ஆர்கே நகரிலே அம்மாவின் தொகுதியிலே இந்த மாபெரும் இயக்கத்தை சேர்ந்த ஒரு வேட்பாளராக சுயேட்சையாக நான் போட்டியிட்ட பொழுது அங்கு அந்த தொகுதி மக்கள், அம்மாவின் தொகுதி மக்கள் இரட்டையிலை சின்னத்தையும் உதயசூரியன் சின்னத்தையும் தாண்டி 41,000 வாக்கு வித்தியாசத்தில் நம்மை வெற்றி பெற செய்தார்கள். சொல்ல போனால் உதயசூரியனுக்கு அங்கே டெபாசிட் காலியானது ஆளும் கட்சியினர் வீடு வீடாக சென்று ஓட்டுக்கு 6,000 என்று பேரம் பேசியும் அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை. தமிழக வரலாற்றிலே ஒரு இடைத்தேர்தலில் ஒரு சுயேட்சை வேட்பாளர் இதுவரை ஜெயித்ததில்லை, வென்றதில்லை என்பதை மாற்றி ஒரு சுயேட்சையாக போட்டியிட்ட உங்கள் வீட்டு பிள்ளையாக நான் வெற்றி பெற்றேன். அதுபோல எதிரி கட்சிகள், துரோகிகள் நம்மை இவர்கள் இன்னும் கட்சியையே பதிவு செய்யவில்லை, இந்த கட்சிக்கு அங்கீகாரம் இல்லை என்றெல்லாம் சொல்கிறார்கள். எதற்காக நாம் கட்சியை பதிவு செய்யவில்லை? கடந்த ஆண்டு மார்ச் 15ஆம் தேதியே இந்த கட்சியை ஆரம்பித்து விட்டோம். தனியாக போய் பதிவு செய்து தனி கட்சி என்று சொன்னால் இரட்டையிலை சின்னத்திற்காக நாம் நடத்துகின்ற உரிமை போராட்டத்தை சட்ட ரீதியாக நடத்த முடியாது என்கின்ற காரணத்தினால்தான் நாம் கட்சியை பதிவு செய்யாமல் அம்மாவின் கட்சி, அம்மாவின் பெயரிலே இந்த கட்சியை நடத்தி வருகிறோம். அதனால் தேர்தல் ஆணையம் நமக்கு சின்னம் கிடையாது என்று மறுத்தார்கள். ஆனால் உச்சநீதிமன்றம் நமது 59 வேட்பாளர்களும் சுயேட்சைகளாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரே சின்னம் கொடுக்க வேண்டும் என்றார்கள். இந்த சுயேட்சைகள் தான் 59 பேர்கள் தான் 40 பாராளுமன்ற தொகுதியிலும் 19 சட்டமன்ற தொகுதிகளிலும், குறிப்பாக தமிழகத்திலே 39 பாராளுமன்ற தொகுதிகளிலும் 18 சட்டமன்ற தொகுதிகளிலும் போட்டியிடுகின்ற இந்த சுயேட்சைகள் தான் அம்மாவின் பரிசுப்பட்டியிலே போட்டியிடுகின்ற இந்த வேட்பாளர்கள் தான் தமிழகத்திலே ஆட்சி மாற்றத்தை உருவாக்க இருக்கிறார்கள், இந்தியாவின் பிரதமரை தீர்மானிக்க இருக்கிறார்கள். எப்படி இதுவரை தமிழக சட்டமன்ற இடைத்தேர்தலில்
ஒரு சுயேட்சை வென்றதில்லை என்கின்ற நிலையை மாற்றி சரித்திர சாதனை படைத்தோமோ, அதுபோல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த இந்த 59 பேரும் சுயேட்சைகளாக போட்டியிடுகின்ற 59 பேர் தான் தமிழ்நாட்டின் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரப் போகிறார்கள். இந்தியாவிலே ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரப் போகிறார்கள். காரணம், தமிழ்நாட்டு மக்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர்களை நமது புதிய சின்னமாகிய நமது வெற்றி சின்னமாகிய பரிசு பெட்டி சின்னத்திலே வாக்களித்து மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே நம்மை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அவர்கள் தீர்மானித்திருக்கின்ற காரணத்தினால்தான் நாம் இன்றைக்கு சிறப்பாக செயல்பட முடிகிறது. நமது தேர்தல் அறிக்கை தமிழகம் முழுவதும் அது சென்றடைந்திருக்கின்றது, மக்களால் வரவேற்கப்படுகின்றது. அதில் உள்ள சிலவற்றை உங்களுக்கான கோரிக்கைகளை நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். விவசாயிகளுக்கு கூட்டுறவு மற்றும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் கடன்கள், விவசாய கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும். அதுபோல ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய சிறு வணிக கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும். மாணவர்களின் உயர்கல்வி படிப்புக்காக ஏழை மாணவர்கள் வாங்கிய கல்வி கடன் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும். கிராமப்புற ஏழை பெண்கள் கல்லூரி கல்வியை முடிப்பதற்கு அவர்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 10,000 2 தவணைகளே வழங்கப்படும். ஆற்று பாசனம் மற்றும் கிணற்று பாசனத்திற்கு வழியில்லாத இடங்களில் விவசாயத்தை தொடரும் வகையில் இலவசமாக ஆழ்துணை கிணறுகள் அமைத்து அந்த கிராம மக்களின் ஆலோசனை மற்றும் அனுமதியின் பேரில் அந்த நீர் பயன்படுத்தப்பட ஏற்பாடு செய்யப்படும். டிராக்டர் கூட்டமைப்பு முன்வைத்த அரசு ஊழியர்களின் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றி தரப்படும். ஊராட்சி ஒன்றியம் தோறும் அரசு ஊழியர்களுக்கு குடியிருப்புகள் கட்டித்தரப்படும். அரசு அலுவலகங்கள் அனைத்திலும் சலுகை விலை உணவகங்கள் அமைக்கப்படும். தனியார் நிறுவனங்களிலே வேலை பார்க்கின்ற ஊழியர்களுக்கு குறைந்தது 400 சதுர அடிகள் அரசாங்கத்தால் கட்டப்பட்டுகின்ற வீடுகள் குழுக்கள் முறையிலே ஒதுக்கப்பட்டு வீட்டுக்கான தொகை 20 ஆண்டுகளில் திரும்ப செலுத்தும் வகையில் வட்டியில்லாத கடனாக அரசால் வழங்கப்படும். தனியார் ஊழியர்களுக்கு திருமண நிதி உதவியாக அவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் வரை வட்டியில்லாத கடன் கொடுக்கப்படும். அதுபோல விவசாய தொழிலாளர்கள், அமைப்பு சாரா தொழிலாளர்கள், நெசவாளர்கள், மீனவர்கள் என்ற அனைவருக்கும் 60 வயதுக்கு மேற்பட்டோருக்கு அவர்களுக்கு மாதம் 4000 ரூபாய் ஓய்வூதியம் அளிக்கப்படும். அதுபோல முதியோர்களுக்கான ஓய்வூதியம் 2000 ரூபாயாக உயர்த்தி தரப்படும். இதுபோல பல்வேறு தமிழ்நாட்டின் எல்லா பிரிவைச் சேர்ந்தவர்களுக்கும் குறிப்பாக இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குகின்ற திட்டங்களை உருவாக்கி தரவும், புதிய தொழில்கள் தொடங்க வேண்டும் என்பவர்களுக்கு பெரிய கடன் வசதியும் ஏற்பாடு செய்யப்படும் என்பதையும் இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு, தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற அனைவரும் நாம் அனைவரும் சமம் என்கின்ற முறையில இந்துக்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, வேற்று மதங்களைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அனைவரும் சமம் என்ற முறையிலே தமிழகம் ஒரு அமைதி பூங்காக தொடர்ந்து செயல்பட நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்றும் உறுதியளிக்கிறது. எனவே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளராக அருமை சகோதரர் கணேஷ்குமார் அவர்களை நீங்கள் பரிசு பெட்டி சின்னத்திலே வாக்களித்து அவரை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்களை பணிவன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.